கடலூர் மாவட்டம் கேஎன்பேட்டை பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடந்த ஒரு சில நாட்களாக மிக கனமழை பெய்து வருகிறது கடலூர் மாவட்டத்தில். இன்றைக்கும் கூட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் மழையினால என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு அவதியுறுகிறார்கள்? டிக்டோ புயல் கடலூர் மாவட்டத்தை கடந்த 29ஆம் தேதி கடந்தது. அந்த சமயத்தில் கூட பெய்யாத மழை தற்போது கடலூர் மாவட்டம் சந்தித்து வருகிறது. குறிப்பாக டிக்டோ புயல் கடலில் இருக்கும்போது கடற்கரை ஒட்டிய பகுதியில் மட்டுமே பெருமளவு மழை பெய்தது. குறிப்பாக கடலூர், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் உள்ளிட்ட பகுதியில் மட்டுமே கனமழை பெய்தது. ஆனால் நேற்று இரவு 8 மணிக்கு தொடங்கிய மழை கடலூர் மாவட்டம் முழுவதும் உள் மாவட்டம், குறிப்பாக விருத்தாச்சலத்தில் கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போல் வேப்பூரில் மழை 55 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இப்படி மாவட்டம் முழுவதும் உள் மாவட்டங்களில் அதிக கனமழையை இந்த சமயத்தில் பெய்து வருகிறது. குறிப்பாக டிக்வா புயல் சமயத்தில் பெருமழை எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அப்போது உள் மாவட்டங்களில் மழை இல்லை, கடற்கரை பகுதியில் மட்டுமே மழை பெய்தது. ஆனால் தற்போது இந்த புயல் முடிவுக்கு வந்த பிறகு இந்த காற்றழுத்தின் காரணமாக கடலூர் மாவட்டம் பெருமழையை சந்தித்து வருகிறது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி என்பது கடலூர் திருவந்திபுரம் சாலை கேஎன்பேட்டை இந்த பகுதியில் தண்ணீர் அதிக அளவு செல்லும் காரணத்தினால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகப்படுகிறார். குறிப்பாக ஒரு விவசாயி வாழை இலையை ஏற்றிக்கொண்டு உழவர் சந்தைக்கு வரும்போது அவர் அந்த வழியில் சிக்கிக் கொண்டார். அதன் பிறகு அங்கிருந்த பொதுமக்கள் அவரை வெளியே மீட்டு வந்தார்கள். இதுபோல் 2 சக்கர வாகனத்தில் செல்ல முடியாத அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அந்த சாலை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவந்திபுரம் அருகே உள்ள கேஎன்பேட்டை சாலை மாவட்டம் முழுவதும் கனமழையின் காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுரங்கப் பகுதியில் என்எல்சி சுரங்கப் பகுதியில் கடந்த 2-3 நாட்களுக்கு பெய்த மழையோட இன்று அதிக மழை பெய்தது. குறிப்பாக 6 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. இப்படி உள் மாவட்டங்கள் அனைத்துமே தற்போது இந்த கனமழையால் பெரும் பாதிப்பு. இது சாலையா ஆறா என்று தெரியாத அளவிற்கு அங்கே தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதை பார்க்கிறோம். ஸ்ரீதர், என்னென்ன பாதிப்புகள் என்பது தொடர்பாக பதிவு செய்திருக்கிறீர்கள்? உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.